சேர்ந்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி, பரலோக தகப்பனே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையே அல்லாமல் இப்பூமியில் நாங்கள் பிழைப்பதற்கும், நாங்கள் வாழ்வதற்கும், நாங்கள் மேற்கொள்வதற்கும், நாங்கள் சத்துருவின் வஞ்சகங்களை கண்டுபிடிப்பதற்கும், பாவத்திற்கு விலகி இருப்பதற்கும் வேறு எதுவுமே இல்லை. உம்முடைய வார்த்தை தான் அனைத்தையும் செய்கிறது. இந்த வார்த்தையை மரியாதையோடு மிகுந்த கனத்தோடு நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ள எங்கள் இருதயங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஒரு முறை நான் உட்கார்ந்து சில காரியங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டவர் மிக கடினமாய் நடவடிக்கை எடுக்கும் பாவங்கள் எது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் ரொம்ப ஹெவியாக ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண நிறைய இருக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு வேதத்தில் இருந்து சில பாயிண்ட்டை நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இறைவன், கடவுள், ஆண்டவர், தெய்வம், கர்த்தர், தேவன் எப்படியோ நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் எல்லாவற்றிலும் இரக்கமும் அன்பும் உடையவர். அதே சமயம் குற்றவாளியை குற்றவாளியாக விடாதவர். ஆமென் சொல்லுவோமா? சில பாவங்களுக்கு மீடியமான தண்டனை இருக்குது, சில பாவங்களுக்கு கடினமான தண்டனை இருக்குது. உலக பிரகாரமாய் வாழ்கிற மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அத்தனை பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஏனென்றால் அவர்கள் அறியாத காலம், அறியாத நேரம், அறியாத சூழ்நிலை, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டாயங்களில், ரட்சிக்கப்படாத காலகட்டாயங்களில் அவர்களின் எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்ததினாலே அவைகளின் நிமித்தம் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டாகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பின்பு, சில மனிதர்கள் செய்யும் கடினமான அல்லது இந்த வகையான பாவங்களுக்கு இந்த வகையான நடவடிக்கை தேவன் எடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறவைகளை உங்களுக்கு நான் காண்பித்து இன்றைக்கு உங்களுக்காக கூடுமான முறை ஜபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பைபிளில் மிக கடினமாக ஆண்டவர் நடவடிக்கை எடுத்த விஷயங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 18-19 நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இங்கே ஒரு மனிதன் அவனுடைய நிலத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். நாபோத் என்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு நல்ல அழகான திராட்சை தோட்டம் இருந்தது. அவன் பக்கத்தில் இடத்துக்கு சொந்தக்காரன் ஒரு ராஜா. இந்த ஆகாப் இந்த நாபோத்துக்கிட்ட கேட்குறான், உன் லேண்டை எனக்கு கூட, நான் தரமாட்டேன், என்னுடைய தகப்பனாருடைய சுதந்திரம் அது நீ உனக்கு கிடையாதுன்றான். ஒரு ராஜாவாக இருந்தாலும் அந்த இடத்த வாங்க முடியலையே என்ற சலிப்போடு, ரொம்ப வருத்தத்தோடு, நாட்டுக்கே ராஜா ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் லேண்டை வாங்க நம்மளால் முடியலையே என்ற வருத்தத்தோடு வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொல்லாத குணமுடைய பெண். அவள் சொல்கிற, ஏன் உன் மூஞ்செல்லாம் வாடி போயிருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு கீரை தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கீரை தோட்டத்துக்காக பக்கத்தில் இருக்கிற நாபத்துக்கிட்ட நம்ம இடத்த ஒட்டி இருக்கிறதுனால அதை கேட்கலான்னு பார்த்தேன். அதை அவன் திராட்சை தோட்டம் வச்சுருக்கேன், தர முடியாது சொல்லிட்டான். மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு. அவ்வளோதானே, நீ போய் படுப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறா. அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம், அதிகாரிகளுக்கெல்லாம் லெட்டர் எழுதுகிறா. இப்போ கலெக்டர், வார்டு மெம்பரு, பஞ்சாயத்து தலைவர்னு இருக்காங்களா, அந்த மாதிரி தலைவர்கள்லாம் லெட்டர் எழுதுகிறா. தபார், ராஜா ஆர்டர் போடுற, நாபோத்து தேவனை தூஷித்தான். ஏன்னா அந்த காலத்தில் தேவனை தூஷித்தா கல் எறிந்து கொள்ளணும், அதான் பிரமாணம். அதனால் தேவனை தூஷித்தான், ஆண்டவரை இழிவாக பேசினான்னு சொல்லி 4 பேரை பொய் சாட்சி சொல்ல வச்சு கல் எறிஞ்சு கொண்டுருங்க அப்படின்னு லெட்டர் எழுதுகிறா. லெட்டர் எழுதின மாதிரியே அங்கே இருக்கிறவங்களாம், ராஜா கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு நிற்க வச்சு, இவன் என்னடா உன் மேலே பஞ்சாயத்தை கூப்பிட்டு, ஏன்னா உன் மேலே ஏதோ பிரச்சனை சொல்லாங்க, ஐயா இவன் ஆண்டவரை கேவலமாக பேசினாயா,
ஆண்டவரை தூஷித்தாயா, இஸ்ரவேலில் இவ்வளோ ஒரு தேவனை மட்டமாக பேசுகிறதா, போடுறா அவனை போட்டு தள்ளுன்னு கல்லை தூக்கி எரிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்புறம் லெட்டர் அனுப்புகிறாங்க பஞ்சாயத்து தலைவரம்மா, ஐயா ராஜா ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கதையை முடிச்சிட்டோம். வெரி குட். இப்போ ஆகாபை கூப்பிட்றா, யோ லேண்டு வேணும்னே, லேண்டுக்கு சொந்தக்காரனே மண்டே போட்டான், போய் எடுத்துக்கோ போ, அவ்வளோதான், இனி அந்த நிலம் உனக்கு சொந்தந்தான். இப்போ அவன் திரும்பி, அப்படியா அவன் செத்துட்டானா, அந்த லேண்டு இனிமேல் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு அவன் போகும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். போ, நாபோத்தோடைய இடத்த இந்த ஆகாப் எடுத்துக்கொள்ள போகிறான், நீ போய் சொல்லு, இந்த நாபோத் ரத்த சிந்தி செத்த பொழுது அந்த இரத்தத்தினால் நாய்கள் நக்குனதே அதே நிலத்தில் ஓ ரத்தத்தை நாய்கள் நக்கும், நீ அப்படி சாவ அப்படின்னு சொல்லி போய் சொல்லு போ அப்படின்ட்டார். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பிறருடைய நிலத்தை வஞ்சித்து எடுப்பது, அடுத்தவங்க லேண்டை ஏமாற்றி வாங்கிறது, வஞ்சித்து ஒரு இன்னொருத்தருடைய அந்த வசிப்பிடத்தை சூழ்ச்சியினாலே அதை எடுத்துக்கொள்ளுகிறவர் மேல் கடுமையான நடவடிக்கை தேவன் எடுப்பார். அது அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு போக வேண்டியது அவங்களுக்கு போகணும். அந்த நிலத்தை நீங்கள், அது கவர்மெண்ட்டு தான் கூட இருக்கட்டும், அந்த நிலத்தை நீங்கள் சூழ்ச்சினாலே வஞ்சகத்தினாலே நீங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பார்வையில் அற்பமானது. ஒருவேளை நீங்கள் லேண்டு வாங்கியிருப்பீங்க, காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அது வேறு விதமான சூழ்நிலைகள் மாறி இருக்கும், அது முறையாக நீங்கள் போய் அணுகலாம், தவறு கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒருத்தருடைய நிலத்தை நீங்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சியில் எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்தால் கடினமான நடவடிக்கை தேவன் எடுப்பார். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால், பிறருடைய துணை, அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவளுடைய புருஷனை தொடக்கூடாது. பைபிள் சொல்லுது, பிறனுடைய மனைவியின் மேல் சாய்கிறவன் ரொம்ப 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 டேஞ்சரான விஷயத்தை தொடரான்னு அர்த்தம்னு பைபிளில் போட்டிருக்கு. அதாவது பிறனுடைய துணையோ, இன்னொருத்தனுடைய மனைவி, இன்னொருத்தனுடைய புருஷன், அவர்களை தொடுகிறவர் மேல் தேவன் கடினமான நடவடிக்கை எடுப்பார். தொடுறதுன்னா என்ன தொடுறது? டச் பண்ணுறது இல்லை. அவர்களை தனக்கு சொந்தமாய் தன்னுடைய சுகபோகத்துக்காக, தன்னுடைய ஆசை இச்சைகளுக்காக அவர்களை தனக்கு உரிமையாக்கி கொள்வது. அவனோட வாழ வேண்டியவன் உன் கூட வாழ்கிறா, அவளோட வாழ வேண்டியவன் உன் கூட வாழ்கிறான், அப்படிங்கிற நிலைமை இருக்குது பார்த்திங்களா? கள்ள தொடர்பு, தவறான திருமணத்துக்கு மீறின உறவு, இந்த மாதிரி ஆட்கள் மேலே தேவன் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுப்பார். அங்கே தாவீது 4 மடங்கு கொடுத்து தீர்த்தான். அவனுடைய 4 பிள்ளைகள், ராஜாவினுடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டிய 4 பிள்ளைகளும் மரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளும் பொழுது, பத்சேபாள் சாயங்காலம் நேரம் குளித்து கொண்டிருக்கிறாள். தாவீது மேலே இருந்து உப்பரியிலேருந்து, அவர் அரண்மனையிலேருந்து பார்க்குறாரு, அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கேன் வாமா அப்படின்னு கூப்பிட்டு பாவம் செய்கிறார். அவள் மறுத்துருப்பா, இல்லைங்க நான் வேற ஒருத்தருடைய மனைவி, நீங்கள் என்கிட்ட பாவம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நான் ராஜா. ஏதோ ஒரு அதிகாரம், ஏதோ ஒரு சூழ்நிலை பாவம் செய்வதற்கு அவள் தன்னை விட்டு கொடுத்தான். தேவன் நடவடிக்கை எடுத்தார். அதன் நிமித்தம் தாவீது கண்ணீரோடு வெறும் காலில் நடந்து போக வேண்டிய நிலைமை. அவனுடைய 4 பிள்ளைகள் பட்டயம் தொடரும் என்று ஆண்டவர் இங்கேயும் சொன்னார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியாலே உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல மனைவியை, கணவரை கொடுத்துருக்கிறார். அவர்களோடு வாழுங்கள், அவர்களோடு உறவு வைத்து கொள்ளுங்கள். வேறு எவரோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என் மனைவி நல்லவளா, என் புருஷன் நல்லவனா, அவன் யோக்கியமானவனானா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகணுமே தவிர, நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவள் நல்ல மனைவியாக இருந்தால், நல்ல புருஷனாக இருந்தால்,
உங்களுக்கு பிரச்சனை வரும். அவர்களை சீண்டி, அவர்களை மன வருத்தப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி, அவர்களை வெறுத்து, அவர்களை ஒரு மாதிரி நடத்துனீங்கன்னா தேவன் பதில் கேட்பார், உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அதையும் செய்யக்கூடாது. நல்லவனா கெட்டவளான்னா தேவன்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவரே, என் புருஷன் தவறான ஆளா, என் மனைவி தவறான ஆளா, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்னா 100% கரெக்டாக சொல்கிறது அவர் தான். ஊர் உலகம் 1000 சொல்லும், அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, அந்த வீட்டுக்குள்ளே அவள் போனா நான் பார்த்தேன், இந்த வீட்டுக்குள்ளே இவன் போனா நான் பார்த்தேன், அதை வச்சுக்கிட்டுலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தேவன்கிட்ட போய் விசாரிக்கணும். அதனால் பிறருடைய துணையை நீ சொந்தமாக்கினால் தேவன் அதை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லித்தரேன். இது காதல் பண்ணுறவங்களுக்கான ஒரு விஷயம். இப்போது திருமணத்தில் 3 வகை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பைபிள்லேயும் அது இருக்குது, நான் பார்த்தேன். ஒன்று, தேவனே இவனுக்கு இவன், இவளுக்கு இவன், இவனுக்கு இவள்னு சேர்த்து வைக்கிற திருமணம். தேவனே சூஸ் பண்ணி கொடுப்பார், இதுதான் இதுக்கு அப்படின்னு. ஆதாமுக்கும் ஏவாளையும் சூஸ் பண்ணது தேவன். அதே போல் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, பெற்றோர்கள் பெற்றவங்க சூஸ் பண்ணுவாங்க, இவளுக்கு இவனை திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு அவர் சூஸ் பண்ணுறார், இந்த இடத்துல போய் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வா. அப்போ பெற்றோர்கள் சூஸ் பண்ணுற திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில 3வது வகை என்னென்னா, அவர்களே சூஸ் பண்ணிப்பாங்க. இவன் எனக்கு போதுமானவன், இவள் எனக்கு போதும், என் கண்களுக்கு பிரியமானவள். யாக்கோபு அவரே சூஸ் பண்ணுறார். அம்மாவும் அப்பாவும் அங்கே கிடையாது, தேவனும் கிடையாதுங்க, இவரே என் கண்ணுக்கு பிரியமானவள்னு சூஸ் பண்ணுறார். இப்படி 3 வகையாக திருமணம் பண்ணுறாங்க. இதில் மற்ற 2 விட்டுருவேன். இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்களில் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இப்போது இந்த காதலிக்கிறவங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் வச்சிங்களேன், இவனுக்கு சோன்சோவை திருமணம் பண்ணணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார். ஆனால் இவன் சோன்சோ பக்கம் திரும்பி இவளை திருமணம் பண்ணுறான்னு வச்சுக்கிங்களேன், அல்லது இவள் தேவன் வேற ஒருத்தனை கொடுக்கணும்னு வச்சுருக்கார், அல்லது அவன் சோன்சோ பக்கம் திரும்பி கல்யாணம் பண்ணுறான்னு வச்சிங்களேன். ஏன் பார்வையில் தேவன் சூஸ் பண்ணது இவனுக்கு இவள், ஆனால் இவளை திருமணம் பண்ணாமல் அவளை திருமணம் பண்ணினால் அது கூட என் பார்வையில் இன்னொருத்தனுடைய மனைவின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது என்னுடைய கருத்து, பைபிளிலேருந்து நான் சொல்லலை. பைபிளில் தேவன் சூஸ் பண்ணுற விதம் இருக்குன்றதுனால சொல்கிறேன். இந்த மிஸ்டர் எக்ஸையும் சிஸ்டர் எக்ஸையும் தேவன் இணைக்கிறார், மனசில் வச்சுட்டார், எக்ஸும் இணையணும் அப்படின்னு. ஆனால் மிஸ்டர் எக்ஸு சிஸ்டர் ஒய்யை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா, இப்போ ஒய் வேற ஒருத்தருடைய மனைவி, கரெக்டா? அப்போ இந்த எக்ஸு ஒய்யை மணந்தால் இன்னொருத்தருடைய மனைவியை மணக்கிறாள். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக திருமண உறவை கட்டியமைங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும். அந்த இடத்துலையும் தேவன் நடவடிக்கை எடுப்பார், அது பிரச்சனையாக மாறும். இது வருங்கால திருமணம் ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டோமே. இப்போ நான் மிஸ்டர் எக்ஸு பட்டு சிஸ்டர் எக்ஸை பண்ணாமல் ஒய்யை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது? அது ஊம்பாடு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ பண்ண தவறுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் திருமணம் பண்ணுறாங்களே, சூஸ் பண்ணுறாங்களே, அங்கே ஃபெயிலியர் வரும், வரலாம். நீங்கள் சூஸ் பண்ணுறது வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவன் சூஸ் பண்ணுறது ஒரு நாளும் தவறாது. ஆமென் சொல்லுவோமா? தேவன் மாத்திரம் ஆதாமை சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நிச்சயமாக பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம் ஏவாளை டைவர்ஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அது அவன் சுயமாக சூஸ் பண்ணது தானே. டைவர்ஸ், அம்மா அப்பா சூஸ் பண்ணியிருந்தா டைவர்ஸ். ஆனால் தேவன் சூஸ் பண்ணனால அவளோட தான் வாழ்வேன் கடைசி வரைக்கும். 960 வருஷம் வாழ்ந்தான்னு இருக்கு, 30 வருஷம். அந்த காலத்தில் எப்படி வருஷத்தை கணக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ தான் டே மணி கணக்கெல்லாம் வருது. அவ்வளோ வருஷத்தில் எத்தனை நாள் ஏவாள் கூட இருந்தாலும் எனக்கு தெரியாது. நல்லா போச்சு குடும்பம், ப்ரைஸ் அலாட். டைவர்ஸும் கிடையாது, சண்டையும் கிடையாது, குடிமைப்பிடி பிரச்சனையும் கிடையாது. வந்தாலும் அங்கே தீர்க்கிறதுக்கு ஆளும் கிடையாது, மாமியாரும் கிடையாது, மாமனாரும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. நீ அப்படி நினச்சிட்டு வாழ்ந்து பாரு, பஞ்சாயத்து பண்ணுற எவனுமே கிடையாதுன்னா நீ நல்லா வாழ்வ. உனக்கு 10 பேர் பஞ்சாயத்து பண்ணுறது இருக்கிறதுனால தான்
நீ சண்டை போட்டாலும் எனக்கு 10 பேர் இருக்காங்கன்ற தைரியத்தில் இருக்கேன். அதனால் உன்னை திருத்தவும் முடியல, உன் குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு போகவும் முடியல. ஸோ பிறருடைய துணையை இது பண்ணாத. ஆதியாகமம் 34:13, 49:5-7 வரைக்கும் இந்த 2 பகுதி நோட் பண்ணிங்க. நம்ப வைத்து ஏமாற்றுவது, இந்த நம்பிக்கை துரோகிய ஆண்டவர் நடவடிக்கை எடுப்பார். என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார் சீகேம் ராஜாவை பார்த்து. நம்ப வைத்து, என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்றேன். பொண்ணு அப்படி ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போச்சு. போன இடத்துல அவளுடைய அழகை பார்த்து அந்த நாட்டு ராஜா மகன் அவளை கெடுத்துட்டான். கெடுத்துட்டு மனசாட்சி உறுத்துது வந்து சொல்கிறான், ஐயா நான் கெடுத்துட்டேன், உன் பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, யாக்கோபு பார்த்தான், கெடுத்தவனே கல்யாணம் பண்ணுறேன்றான், பயப்புள்ள நாட்டுக்கே ராஜா வேறு, சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு, டேய் பசங்களாக பெரிய பெரிய ஆளுங்களாம் ஆகிட்டானுங்க, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டார் யாக்கோபு. ஆனாலும் பசங்களெல்லாம் கூப்பிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் மனசுக்குள்ளே லேவியும் சிமியோனை மட்டும், என் தங்கச்சி கெடுத்தீங்களோடா, உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா, வாங்கடா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சகமாக சொல்கிறானுங்க. விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணும்போது 3ஆவது நாளில் அவனுங்களுக்கு வழி எடுக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அந்த நேரம் எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுறேன்னு சொல்லி பிளான் பண்ணி தீர்த்து கட்டானுங்க. பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையை காலி பண்ணிட்டானுங்க. இப்போ கெட்டுப்போன பொண்ணு இங்கே இருக்கிறா. யோசிச்சானுங்களா? அதனால் 49ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், அவர்கள் கொடுமையின் கருவிகள் இஸ்ரவேல் எங்கும் சிதற பண்ணுவேன்னார். ரொம்ப மோசம், கடினமான தண்டனை இது. நம்ப வச்சு ஏமாத்துறான் பார்த்தீங்களா? அப்படி எங்கேயாவது நீங்கள் போய் உங்களை நட்டாத்தில் விட்டார் ஐயா, ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை மாதிரி உங்களை எவராவது ஏமாற்றிருக்காங்களா? நம்ப வச்சு கழுத்துறதானே இவன், நம்ப வச்சு ஏமாத்துறானே இவன், என் கூடவே இருப்பேன்னு சொன்னானே, இவன் என் கூடவே இருப்பான்னு சொன்னால, கடைசி வரைக்கும் நீ தான் என் உயிர்னு சொன்னால, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. சொல்கிறீங்கள, நீங்கள் நல்லா நினச்சிங்க, நீங்கள் சும்மாவாவது போயிருங்க. ஆனால் ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துனீங்க, தேவனுடைய கடுமையான நடவடிக்கை இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், இஸ்ரவேலில் சிதற பண்ணுவேன்ட்டார். ஆனால் லேவி தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், சிதற பண்ணுவேன்னு சொன்னது தான், ஆனால் நீ அங்கங்கே ஆசீர்வாதமாக இருப்ப. மீது எல்லா கோத்திரமும் ஒரே இடத்துல இருக்கும். லேவி கோத்திரம் மட்டும் 12 கோத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் ஆண்டவர் வச்சிட்டார். சிதற பண்ணுவேன்னாரு பாருங்க. நீ ஒன்றா இருக்க மாட்ட, உன் குடும்பம் ஒன்றா இருக்காது, உன் அம்மா அப்பா, உன் தம்பி தங்கச்சி, உங்கள் அண்ணன், உன் தம்பி எல்லாம் ஒன்றா வாழணும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். உன் குடும்பம் செதறுது, மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் செதறுதுன்னா கவனமாக இரு. நீ யாருக்கோ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க, நன்றி கெட்ட துரோகத்தை பண்ணி வச்சிருக்க, நீ யாரையோ நம்ப வச்சு நீ ஏமாற்றிட்டு வந்திருக்க. அதனால தான் உன் குடும்பத்தை தேவன் செதற பண்ணுகிறார். மனம் திரும்பணும். இன்னைக்கு நீ சில குடும்பங்கள்லாம் ஒன்றாவே இல்லை. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி உன் குடும்பம் செதறி கிடக்குது, ஒற்றுமையாக இல்லை. ஒரு ஆள் ஒரு பக்கம், இன்னொரு ஆள் ஒரு பக்கம், ஒரு குடும்பம் ஒரு பக்கம் அப்படின்னு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உன் நம்பிக்கை துரோகம். நீ பண்ணுற நம்ப வச்சு கழுத்தறுத்த பற்றியா தேவன் நடவடிக்கை எடுப்பார் அதற்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3:26, 2 சாமுவேல் 20:10 ரெண்டுத்தையும் நோட் பண்ணிங்க. யோவாப் சகோதரனே அப்படின்னு கட்டி பிடிச்சி கத்தியை எடுத்து குத்திட்டான் வயிற்றுல. என் ஃப்ரெண்டே, என் நண்பனே, சொருக்குன்னு ஒரே குத்து, ஆள் காலி, குடல் உருவி வெளியில் எடுக்கிற அளவுக்கு. அவன் என் சகோதரனே தானே என்னை கட்டி பிடிச்சான்ட்டு இவன் கேர்லெஸ்ஸாக போய் கட்டி பிடிக்கிறான். செய்யலாமா? அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நம்ம பைபிளில் நீங்கள் வாசிங்கன்னா, எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்து கொண்டால், அதாவது அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தேவாலயத்தின் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டால் அவன் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் மன்னிக்கப்படுவான். ஆனால் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்தும் கொலை செய்யப்பட்ட ஒருவன் யோவாப். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆளாக இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது எவருக்குமே கிடைக்காத தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அப்போது நம்பிக்கை துரோகம் ஆபத்தானது, அதுக்கு கடினமான நடவடிக்கை தேவன் எடுப்பார்.